ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கதிர். மீண்டும் இந்த வீடியோஸ் மூலியமாக உங்கள் எல்லாத்தையும் ரீச் பண்ண ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோஸ் மூலியமாக உங்கள் எல்லாத்தையுமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து என்னோட சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் அது வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வார்த்தையே இல்லை. எல்லாத்துக்கும் மேலே நான் போடுற கண்டென்ட் ஓரளவுக்கு யாரோ ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து இந்த வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால புரிஞ்சுக்க முடியுது. அதில் நிறைய பேர் வந்து கேட்டது என்னென்னா, உங்களோட ஷிப்பை வந்து ஒரு டூர் மாதிரி எடுத்து போடுங்களேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் லைவில் ஆக்சுவலாக வந்து நான் வந்து டூரில் காட்டியிருப்பேன். நான் லைவில் வந்து ஒரு ஷிப் டூர் மாதிரி காட்டியிருப்பேன். பட் இருந்தாலுமே வந்து அது தனி வீடியோஸாக எடுக்கலாம், 1 by 1, அதாவது ஒவ்வொரு டெக்கில் இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோஸ் நான் வெயிட் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் நான் எதை காட்ட போகிறேன் அப்படின்னா, எங்கள் ஷிப்போட ஓப்பன் டெக், அதாவது வந்து டாப் ஃப்ளோரில் உங்களுக்கு வந்து 15 and 16, அதாவது 2 ஃப்ளோரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க, ஸோ எந்த அளவுக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, ஸோ ஷிப்போட வந்து அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோஸ் மூலம் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஷிப்போட அப்படியே பேக் சைடு தான் இது. ஸோ பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்க அந்த கோல்டன் கலர் இருக்குல்ல, இதுதான் வந்து எங்கள் ஷிப்பில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் சைடில் இருக்க பாரு. அந்த பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங்லாம் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷிப் வந்து நான் ஓப்பன் ஆகாததுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே கொஞ்சம் க்ளோஸில் இருக்குது. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குசின்ஸ்லாம் கூட பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கீழே பார்க்குறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பு வந்து மூவ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த வாட்ரு, அந்த ஃப்ளோட்டிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து லைவாகவே அந்த பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஷிப்லேயும் கிடையாது, ஒரு சில ஷிப்பில் மட்டும் தான் இருக்கும். ஸோ எங்கள் கம்பெனியில் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அங்கே நம்ம சரக்கை வாங்கிட்டு இந்த கடல் தண்ணியில் மிதந்துக்கிட்டே நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ஒரு ஃபீல். கிட்ஸாக இருக்கட்டும், இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அடல்ட்டு கூட இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா எங்கள் ஷிப்பில் வந்து கிட்ஸ்லாம் வந்து அலௌடு கிடையாது. ஸோ நாமளே வந்து இதில் வந்து ஜம்ப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு. ஷிப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவ் ஆகும்போது பார்க்குற ஒரு ஃபீலே வந்து பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஷிப்போட பேக் சைடு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பக்கமும், அதாவது ஸ்டார் போர்ட் சைடு, போர்ட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ஜக்கூசி இருக்கும். பூலில் இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி அங்கே ஒன்று இருக்கும். சரிங்களா? ஸோ 2 இது ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இங்கே வந்து ஒன்று புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஜம்போ செஸ் போர்டு தான். நம்ம கீழே விளாண்டுக்கலாம். ஆக்சுவலாக காயின்ஸ்லாம் இப்போ இல்லை. இது வந்து என்னோடய ஷார்ட்ஸில் நான் போட்டிருப்பேன் காயின்ஸோட. ஸோ அங்கே பாருங்கள், இங்கிட்ட ஒரு பக்கம் இங்கிட்ட ஒரு பக்கம் நம்ம வந்து உட்காந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி. அதே மாதிரி இது மேக்ஸிமம் வந்து ஷிப்பில் எல்லா இடத்துலையுமே அது இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, இந்த லைஃப் பாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க வந்து மேன் ஓவர் போர்டு கடலுக்குள்ளே வந்து யாராவது ஜம்ப் பண்ணிட்டாங்க, அதாவது வந்து அதான் என்ன இன்சிடெண்ட்டாக ஜம்ப் பண்ணாலும் சரி, இல்லை வந்து அவங்க வந்து ஜம்ப் பண்ணணுன்னு சொல்லி நோக்கத்திலே ஜம்ப் பண்ணாலும் சரி, எதுக்காக இருந்தாலுமே ஷிப்பு மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதை நம்ம ஐடென்டிஃபிகேஷன் வந்து பண்ண முடியாது எந்த இடத்துல குதிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த ரீசன் அது. அதுக்கப்புறம் ஒரு ப்ராடான இங்கே பார்க்கலாம், ஒரு சன்லைட்டில் வந்து நம்ம வந்து உட்காந்துக்கிறதுக்கு ப்ராடாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும் இல்லை, க்ரூவுக்கும் சேர்த்து தான். இது வந்து ஆன்போர்டுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட், இந்த பேஸ்கெட் பாலு அந்த மாதிரி ஈவெண்ட் நம்ம விளாட்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கோர்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து ஸ்டெர்கேஸில் மேலே போகலாம். ஆக்சுவலாக 15 and 16 தான் காட்டுன்னு சொல்லி சொன்னேன், 17 காட்டிடுறேன். இதுதான் வந்து இருக்கிறதுலே டாப்பு, இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஸோ அவங்களாம் பெயிண்டிங்லாம் வந்து பார்த்தா ரீபெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரன்னிங் ட்ராக்கு. ஸோ இந்த ரன்னிங் ட்ராக் நீங்கள் பார்க்குறது, இது வந்து நார்மலாக வாக்கிங் ஜாக்கிங்லாம் நம்ம வந்து போகணும். ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலர்ஸ் வந்து வராங்க, இல்லை நம்ம க்ரூ மெம்பர்ஸே வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த வாக்கிங்கு ஜாக்கிங் இதெல்லாம் போவாங்கள்ல ரெகுலராக. ஸோ அந்த ஷிப்பில் வரும்பொழுது அவங்க வந்து அதை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நார்மலாக வந்து எப்போவுமே எல்லா ஷிப்லேயுமே இருக்கும். அது ஒவ்வொரு ஷிப்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஒவ்வொரு விதமான என்ன சொல்கிறது கான்செப்டில் இருக்கும். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் கம்பெனிலன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து டெக் 6ல் இருக்கும் மிட்ஷிப்பில். ஏன்னா அது சின்ன ஷிப்புங்கிறனால அந்த இடம் கொஞ்சம் வந்து ப்ராடாக இருக்கனால அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ இது நான் அந்த ஷிப்பை கம்பேர் பண்ணி இது கொஞ்சம் பெரிய ஷிப்பு. ஸோ அதனால் டாப்பில் ஓப்பனில் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அது பாருங்கள், இது வந்து அதுக்கு மேலே இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு என்ன சொல்கிறது கெட் டுகெதர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்துட்டு நம்ம வந்து ஷிப்பு மூவ் பண்ணுறது வந்து ஃபீல் பண்ணலாம், அதுக்காக தான். ஸோ அந்த ஒரு ரீசனு. ஸோ இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே பார்க்கலாம் அந்த சி வியூ. என் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா அந்த காற்று அடிக்கிறது உங்களுக்கு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பு மூவ் ஆகிட்டு இருக்கும், நாமளும் வந்து ஜாக்கிங்கோ இல்லை வாக்கிங்கோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஷ் ஏர், எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது கண்ணு கட்டின தூரம் வந்து பார்த்திங்கன்னா நடுக்கடலில் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஜேர்னி, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபீல் பண்ணுறதே ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அது வந்து அந்த கடலில் சீஃபேரர் வந்து ஒர்க் பண்ணுறாங்கள்ல அவங்களுக்கு தெரியும் நான் வந்து எதை ஃபீல் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து லைஃப்பில் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து அனுபவிக்கணும். ஏன்னா வாழ்க்கை நமக்கு வந்து ஒரு முறை தான், அது வந்து நல்லாவே தெரியும். ஸோ அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது அதை பார்த்துடணுண்டா அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கப்பல் வாழ்க்கைங்கிறதும். நீங்களே பார்க்கலாம் எங்கள் ஷிப்போட ஒரு டாப் வியூ. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேவரட்டான பிளேஸ் அப்படின்னா இந்த பிளேஸ் நான் சொல்லுவேன். பட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே அதிக வாட்டி வர்றது கிடையாது, எப்போயாவது ஒரு தடவை தான் வருவேன். ஸோ எனக்கு எப்போயாவது ஒரு தடவை ஃபீல் நான் வந்து எப்போயாவது மேலே வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது வருவேன் நான். ஆக்சுவலாக நான் மார்னிங்கே இன்றைக்கி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் பார்க்கலாம் ஃப்ளோரில் எல்லாம் வெட்டாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நாள் வந்து ஆக்சுவலாக நான் ஊர்லேருந்து கிளம்புற நாள். பட் ஆனால் என்னால் கிளம்ப முடியல. ஏன்னா இன்றைக்கி கடல் கொஞ்சம் அமைதியாக இருக்குது இப்போ தான். பட் இந்த நைட் டைமில் ஏர்லி மார்னிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அலை அதிகமாக அடிக்குது. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஆங்கரிங்லேருந்து டெண்டர் போட்டில் தானே நாங்கள் வந்து போர்ட்டுக்கு போகணும். ஸோ அது சேஃப்டி இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரீசன்னால் எனக்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு, என்னால் வர முடியாமல் போயிடுச்சு. அது எதனால அப்படிங்கிறத நான் அடுத்த ஒரு வீடியோஸில் கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து 17 இப்போ வந்து 16க்கு வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இந்த 16ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டார் போர்ட் சைடு ஒரு சைடு பார்த்தல, அடுத்தது போர்ட் சைடு அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூரி மாதிரி தான். இதெல்லாம் இப்போதைக்கு போடலை. ஆப்ரேஷன் ஷிப்பில் நீங்கள் பார்க்கும்போதுன்னா நம்ம ஆடிக்கிட்டே அப்படியே நம்ம வந்து அந்த சிவியை பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்லாம் இருக்குல்ல குழந்தைங்களாம் விளாண்டுக்கிறதுக்கு. ஸோ அதுதான் 2 பேர் விளாண்டுக்கிறது, 4 பேர் விளாண்டுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா என்ன தான் வயசானாலும் நம்மளுக்குள்ளே வந்து ஒரு குழந்தைத்தனம் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு தோணும்ல. ஸோ அதுக்காக தான் வந்து இதெல்லாம் வந்து வச்சுருக்கிறது. ஸோ விரும்புகிறவங்க விளையாடுவாங்க, அதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் ஆல்ரெடி என்னோடய ஷிப்பில் இருக்கிற 2 ஜிம்மு காட்டியிருப்பேன். நான் 2 ஜிம்மை காட்டலை. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ஜிம்மை வந்து நம்ம காட்டுறேன். ஏன்னா இது வந்து 16ல் தான் இருக்குது. ஸோ அந்த ஜிம்மையும் நான் காட்டுறேன். நான் என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து ஒரு ஷிப் டூரை வந்து நம்ம பார்த்த ஒரு ஃபுல் ஃபீல் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் பார்க்கலாம் பாக்ஸிங் ட்ரைனிங் பண்ணுறதுக்காக இது. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் நான் சொன்ன நெக்ஸ்ட்டு ஜிம்மு. ஆக்சுவலாக இன்னும் வந்து ப்ராப்பராக செட் பண்ணல. நான் சொன்னல இந்த தூரி அங்கே ஆடுறதுக்கான தூரி சொன்னல இங்கே வச்சுருக்காங்க, அது ஹேங் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னா மெயின்லி வந்து யோகா. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சைக்கிளிங். ஸோ அதை பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஜிம்மு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷிப்போட மிட்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ மிட்ஷிப்பில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேலே டாப்பில் ஒரு பார் இருக்குங்களா, அதே மாதிரி கீழே ஒரு கவுண்டரில் ஒரு பார் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கீழே கவுண்டரில் பார் இருக்குங்களா. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்விம்மிங் பூல்லாம் நீங்களே பார்க்கலாம். ஜக்கூசி, ஸ்விம்மிங் பூலு, இதெல்லாமே பூல் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே இப்போதைக்கு வாட்டர் இல்லாமல் இருக்குது. ஏன் அப்படின்னா ஷிப் ஆப்ரேஷன் இல்லை, அதனால தான் வந்து இதெல்லாம் வாட்டர் இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு இது எதுக்காக அப்படின்னா இது எதுக்காக அப்படின்னா நம்ம பைனாங்குலர்
நம்ம தூரத்தில் இருக்கிறத நம்ம வந்து அந்த சீனரிஸ்லாம் வியூ பண்ணுறது பார்க்குறதுக்காக தான் அது. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து இண்டிவிஜுவல், நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி இல்லை கப்புலாம் வந்தாலும் சரி, ஸோ இண்டிவிஜுவலாக இது வந்து உட்காந்து நம்ம வந்து ஒரு வியூவை பார்க்குறதுக்காக தான் இது இந்த ஒரு கான்செப்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி உட்காந்துட்டு இப்படி பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வந்து ரெடி ஆகிடுச்சு போல், பட் ஆனால் வந்து செக் பண்ணுறதுக்காக நெட்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஈவினிங் டைம் அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபோக்கஸ் லைட்டெல்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும். எப்படி சொல்கிறது, அதான் நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதான் ஷிப்பில் எந்த ஷிப்லேயுமே நீங்கள் பார்க்கும்போது இதை பார்க்குறதுக்கு ஒரு வேறு லெவலில் தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு, எங்களோட ஷிப்பில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டு, சன் கிளப்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னா அந்த வெயில் சன்ஷைன் இருக்குல்ல, ஸோ அதை பார்த்துக்கிட்டே வந்து டைனிங் பண்ணுறவங்க இருப்பாங்கள்ல, ஸோ அந்த ஒரு கான்செப்ட் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கிற மாதிரி, நம்ம வந்து அக்சஸ் கொடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக என்ன சோஃபாலாம் ரெடி ஆகலை, ஸோ அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது. பார்க்கலாம் நீங்கள் ஷிப்போட லுக்கு. ஸோ இது எல்லாமே இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூசேஜ் இல்லாததுனால உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிருக்கு. பட் இதெல்லாம் நீங்கள் ஓப்பனில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, ஸோ எந்த அளவுக்கு ஒரு லக்ஸரியான ஒரு ஷிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபர்னிச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபுல்லாக அவங்க இன்னும் ரெடி பண்ணலை, குசின்ஸ்லாம் போட்டு. ஸோ அந்த ஒரு ரீசன் தான். இது வந்து ஷிப்போட ஃப்ரண்ட் வியூ. நான் ஏற்கனவே ஒரு இதில் காமிச்சிருப்பேன் நான், பார்க்கலாம். ஷிப்போட ஃப்ரண்ட் வியூ எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச இடம். எங்களோட அதை பாருங்கள், ஷிப்போட அந்த டைட்டானிக் மூவியெல்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி இருக்க ஃப்ளாகு பாருங்கள். ஸோ அந்த ஃப்ளாகை பார்த்தாலே தெரியும். இங்கே பார்த்தீங்களா, அதுதான். ஆனால் போய் நின்றுட்டு பார்க்கலாம்ல, அதை ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ஃபீலே சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது ஸ்டார் போட் சைடு. ஸ்டார் போட் சைடில் அதே மாதிரி இது ஒரு இது. தென் வந்து ஷிப்பில் இருக்க அந்த மிட் வியூ, அதாவது அந்த சென்ட்ரல் வியூன்னு சொல்லுவோம்ல, இதுதான் அந்த சென்ட்ரல் வியூ. எந்த ஒரு, அதாவது இதெல்லாம் ஃபுல் ஃபினிஷிங் ஆகலை, எந்த ஒரு ஈவெண்ட் நடந்தாலும் இது இங்கே தான் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக நடக்கும். அந்த ஈவெண்ட் நடக்கும்போது நான் கண்டிப்பாக வந்து அதை உங்களுக்கு நான் ஒரு வீடியோஸாக நான் எடுத்து காட்டுறேன். நான் ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக் 16ம் டெக் 17ம் நம்ம பார்த்துட்ருக்கோம், சரிங்களா. ஸோ டெக் 15 அதையும் நான் காட்டுறதா சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் நான் வந்து இந்த வீடியோஸ்லேயே நான் காட்டிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்த ஃப்ளோர்ஸ் போவோம். அதாவது டெக் 15லேயே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இங்கே இருக்குது. ஸோ அந்த கிச்சனை வந்து நான் செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் நான் போடுறேன். ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு அது. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஸ்டேர் கேஸில் கீழே போனோம் அப்படின்னா டெக் 16லேருந்து. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற வியூ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக ஜிம்மு இதெல்லாம் இருக்கும். இது நார்மலாக வந்து ஷிப்பு வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம்லாம் வந்து அந்த ஷிப்பு மூவ் பண்ணும்போது நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த கிளாஸி ஃபினிஷில் நம்ம பார்க்கும்போது அதோட ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். ஸோ லைஃப்பில் வந்து என்னெல்லாம் கேட்டால் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணவும் கூடாது, ஸ்கிப் பண்ணவும் கூடாது அப்படிங்கிறதுல ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் சொல்லுவேன் நான். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து டெக் 15 அதை நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டோம், சரிங்களா. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு லிஃப்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்குங்களா. ஸோ டெக் 15 வரைக்கும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ டெக் 15ல் இருக்க நம்ம வந்து கிச்சனை வந்து நான் உங்களுக்கு வந்து கிச்சனு ரெஸ்டாரண்ட்டு அப்புறம் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெக் 15ல் இருக்க ஒன் ஆஃப் த ரெஸ்டாரண்ட், அதை வந்து நான் அடுத்த வீடியோஸில் கண்டக்ட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்பவும் லென்த்தியாக போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான், சரிங்களா. ஸோ நான் சொன்ன அந்த டெக் 15ல் இருக்க ஜிம்மு, இது ஒரு ஜிம்மு.
ஏற்கனவே நான் வந்து காட்டியிருப்பேன். ஸோ ஸ்டார்ட் போர்ட் சைடும் போர்ட் சைடும் பார்த்திங்க அப்படின்னா 2 ஜிம் இருக்கும். ஸோ இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு ஜிம் பார்க்குறீங்களா. ஸோ இதுதான். ஸோ இந்த 2 ஜிம்மையும் நான் வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து என்னோடய ஜிம்மோட வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். சரிங்களா. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த வீடியோஸ் அதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்க டெக் 15 இருக்க ரெஸ்டாரண்ட்ஸில் ஒன் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு இருக்க, அதாவது நீங்கள் பார்த்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் எதுவாக இருந்தாலும் வந்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எந்த ப்ளஸ் அண்ட் மைனஸாக இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. அவசியம் நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோஸ் நம்ம வந்து மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அந்த ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து வந்துட்டுருக்கோம். சரிங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. சரிங்களா. எதுவும் வந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவசியம் நான் அதுக்கு வந்து உடனே ரிப்ளை பண்ண முடியாட்டியும் கூடிய சீக்கிரம் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நான் அமைச்சிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பாய்.